பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. பிரியத்துக்குரியவர்களே, யோவான் 20:25 மற்ற சீசரில் கத்தரை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள். அதற்கு தோமா, அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். இயேசுப்பாவோடு கூட 3 வருஷம் இருந்த அந்த தோமா ஏனைய சீசர்லாம் இயேசுவை கண்டோம் என்று சந்தோஷப்பட்ட பொழுது நகைத்து சிரித்து பரியாசம் செய்து அவர் ஆடி பாய்ந்த கரங்களில் என்னுடைய விரலை விட்டாதான் நான் நம்புவேன் என்று சொல்லி பகடி பேசியதை இங்கு காண்கிறோம். வருத்தப்படுவோம். தோமா 3 வருடம் இந்த ஆண்டவரோடு கூடவே இருந்து எத்தனை மகத்துவங்களையும் அற்புதங்களையும் கண்டாய். நீ இப்படி சிரிக்கலாமா? நீ இப்படி பேசலாமா? இங்கிலீஷில் ஒரு அழகான ஷேக்ஸ்பியர் சொல்கிறார், யூ டூ ப்ரூட்டஸ், நீமா ப்ரூட்டஸ் என்று சொல்லி கேட்டார். யூ டூ தோமா அப்படின்னு சொல்லி நான் கேட்க விரும்புகிறேன். எவ்வளோ பேர் உங்கள் பக்கத்திலே இருந்தாலும் உங்களை எல்லாம் அறிந்திருந்தாலும் அவர்களும் கூட ஒரு கட்டத்தில் நம்பாதபடி இப்படியாக பரியாசம் செய்து சிரித்து உங்களை வேதனைப்படுத்துவார்கள். இந்த வார்த்தையை கேட்ட ஆண்டவர் வேதனைப்பட்டார். பிற்பாடு இதே வார்த்தையை அங்கே கேட்ட பொழுது என்ன ஆண்டவர் என் தேவன் என்று தோமா நொறுங்கி போனார் என்று காண்கிறோம். யார் உங்களை நம்பாமல் சிரிக்கிறார்களோ, நீ எப்படி படிச்சிடுவ, உனக்கு எப்படி வேலை கிடைக்கும், உனக்கு எப்படி கல்யாணம் ஆகும், உனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும், நீ எப்படி வீடை கட்ட போகிறேன்னு சொல்லி சிரிக்காங்களோ, அந்த காரியம் நடக்காதுன்னு சொல்லி சிரிக்கிற காரியத்தை செய்ய வைத்து கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அப்பொழுது வைக்கப்பட்டு போவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்கள், இந்த நாளில் சந்திப்பது அதிக சந்தோஷம், மகிழ்ச்சி. நலமாக இருக்கிறீர்களா, சந்தோஷமாக இருக்கிறீர்களா என்று நான் கேட்கும்படியாக உங்களை ஆசைப்படுகிறேன். இப்பொழுதுதான் எனது நெய்பர் அருமை தம்பி பாம்சன் அவருடைய மகளுடைய கன்ஃபர்மேஷன் திடப்படுத்தல் ஆராதனைக்கு பிறகு அவர்கள் வைத்த விருந்தில் பங்கேற்று அதன் பிறகு உங்களுக்கு இந்த செய்தியை கொடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். பிள்ளைகளெல்லாம் காலகாலங்களிலே இதுபோல் நேரங்கள் வருகிற பொழுது கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதான் பிள்ளைகளுக்கு ஏசப்பாவை எப்படியாவது அறிமுகப்படுத்திடணும், இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும். அவங்க ஏசப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஏசப்பாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்கள பற்றி நம்ம கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. உலகத்தில் எந்த மூளைக்கு நம்ம போனால் கூட அதுக்கு பிறகு அவங்க பிறச்சிக்குவாங்க. ஆண்டவர் அவங்கள பார்த்துக்குவார், அவங்க ஆண்டவரை தேடி எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வாங்க. அதனால் இந்த நாட்களில் இதுபோல் திடப்படுத்தல் ஆராதனை ஆசிரியத்தில் நடைபெற்றிருக்கிறது. அநேக பிள்ளைகள் கிறிஸ்துவின் பக்கமாக இழுக்கப்பட்டிருக்கிறாங்க. இனி அவர்கள் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற்று ஆண்டோடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் புசிக்கவும் பானம் பண்ணவும் அவர்கள் எலிஜிபிளாகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு நாளில் நானும் கூட இதே போல் 11வது படிக்கிற பொழுது திடப்படுத்தல் ஆராதனையை பெற்றேன். பேராயர் ஐயா என் மீது கையை வைத்து இவனை திடப்படுத்தும் என்று சொன்ன பொழுது ஆவியானவர் இறங்கி வந்தார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. அவர்கள் கை வைத்து ஜெபிக்கிற பொழுது அதன் பிறகு அந்த வீட்டில் வைத்து நடந்த சின்ன விருந்தில் எதிர் வீட்டை சார்ந்த ஜாய் பாட்டியம்மா எனக்கு அந்த NIV பைபிளை கொடுத்தார்கள். அதுதான் என் வாழ்க்கையின் கேம் சேஞ்சராக இருந்தது. அதை வைத்து தான் நான் இங்கிலீஷ் படிக்க ஆரம்பித்தேன். ஒரு ஊழியக்காரருடைய ஆலோசனையின்படி அந்த NIV இங்கிலீஷ் பைபிளில் ஒரு வசனமும் தமிழ் பைபிளில் ஒரு வசனம் மாற்றி மாற்றி படித்து தான் நான் இப்படியாக இங்கிலீஷில் வளர்வதற்கும் ஒரு பேராசிரியராய் மாறுவதற்கும் அது வழிவகுத்தது.
இந்த நாட்களில் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்க இல்லையா, அதில் ஒரு பைபிளை இங்கிலீஷ் பைபிள் வாங்கி நீங்கள் தினந்தோறும் தமிழ் பைபிளோடு ஒத்து படிப்பீர்கள் என்றால் நிறைய வொக்கபுலரியை கற்றுக்கொள்ளலாம். நிறைய காரியங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இதனாலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 20வது அதிகாரம் 24ஆம் வசனம் முதல், இயேசு வந்திருந்த பொழுது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்கள் கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனிடத்தில் சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தையும் நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவில் போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். இந்த நாளிலே தோமாவை குறித்து நாம் சற்று சிந்திக்க இருக்கிறோம். தோமாவுக்கும் இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் மிக நெருக்கமான ஒரு உறவு இருக்கிறது. அந்த காலத்திலேயே மொத்தம் 12 சீசர்கள், அதில் ஒருத்தர் இந்தியாவுக்கு, அதுவும் சென்னைக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பரவசமான ஒரு விஷயம், சிலிர்க்க வைக்கின்ற ஒரு காரியம். நம்ம நாட்டு மேலே ஆண்டவருக்கு எவ்வளோ அக்கறை இருந்துருச்சுன்னா ஒருத்தர் இந்தியாவுக்கு அந்த காலத்திலே அனுப்பியிருப்பாருங்கிறது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். 12 சீசர்களும் ஒவ்வொரு நாட்டுக்கு போனாங்க. இவர் இந்தியாவுக்கு வந்தார், காலிக்கட்டுக்கு வந்தார், கேரளாவுக்கு வந்தார். அதுக்கு பிறகு இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு அவர் சென்னையில் தான் மரித்தார் சாட்சியாக. ஆனால் அவருடைய ஆரம்பத்தை தான் நாம் இங்கே நாளில் சிந்திக்க இருக்கிறோம். அந்த மகானுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி ஆரம்பித்தார், அதன் ஓட்டத்தை ஆரம்பித்தார் என்று நாம் காண இருக்கிறோம். அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஒரு விசை இயேசு உயிர் தெழுந்த பிறகு அவர் தன்னுடைய சீசர்களை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் இயேசு மரித்து விட்டார் என்பதை அவருடைய சீசர்களாலே ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதுக்கு முக்கிய காரணம், அந்த ஆண்டவர் இயேசு அவருடைய தலைவர் மிக பயங்கரமான ஒரு ஆண்டவராக இருந்தார் என்பதை அவர்கள் பக்கத்தில் இருந்து கண்டார்கள். இயேசு சென்ற இடமெல்லாம் அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், பிசாசுகளை பறக்க விட்டார், வியாதிகளை பறக்க விட்டார், பிறவியிலேயே முடமாயிருந்தவர்களை அவர் நடக்க வைத்தார், கண்களை திறந்தார். அவர் செய்யாத அதிசயமே இல்லை. அவரை சந்தித்தவர்களுக்கெல்லாம் விடுதலை கிடைத்தது. இப்படி இருக்கத்தக்கதாக இதை பக்கத்திலிருந்து பார்த்து இயேசுவை ஒரு கதாநாயகனாய் கண்டு ரசித்து கொண்டிருந்த அவருடைய சீசர்களுக்கு அவருக்கு இப்படி ஒரு முடிவா, சிலுவையில் அடித்து விட்டார்களா, ரத்த சிந்தினாரா, ஏன் அவர் தப்பிக்கலை, அவர் ஏன் இப்படி இதெல்லாம் ஏற்றுக்கிட்டாராங்கிறது அவங்கள மிகவும் பாடாய்ப்படுத்தி, தங்கள் ஆண்டவருக்கு இப்படி ஒரு முடிவு என்பதை அவர்களாலே டைஜஸ்ட் பண்ணவே முடியல. அதனால் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. அதனால் சோர்ந்து போன தன்னுடைய சீசர்களை அவர் பலப்படுத்தும்படியாக அவர்களுக்கு தரிசனம் அளித்தார் என்று இந்த யோவானில் நம்ம வாசிக்கிறோம். யாரெல்லாம் சோர்ந்து போகின்றார்களோ அவர்களை கர்த்தர் வெறுப்பதில்லை, அவர்களை வேண்டான்னு சொல்கிறதில்லை, அவங்கள தேடி தான் வராரு, அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தான் கொடுக்குறாருங்கிறது தான் தெளிவாக இந்த சம்பவம் காண்பிக்குது. எளியாவாக இருந்தாலும் சோர்ந்து போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் அவரை அந்த சூரச்சடிக்கைகளாக பார்க்கும்பொழுது கண்டுபிடிக்கிறோம். சோர்ந்து போகுதல் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஐயோ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்க முடியாமல் அப்படி சோர்ந்து போகுது எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் கூட வரலாம். அப்படி வரும்பொழுது ஆண்டவருடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அதை கண்டு கோவப்படாதபடி, எரிச்சல் படாதபடி, தலையில் அடிக்காதபடி, நீ எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லி கைகழுவாதபடி, மிகுந்த இரக்கத்தோடு கூட விழுந்து போனவர்களை, சோர்ந்து போனவர்களை தேடி வருகிறார். அவர்களை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார். அந்த தோட்டக்காரன், நான் எப்படியாவது கொத்தி எரு போட்டு இந்த செடியை எப்படியாவது கனி கொடுக்க வைத்து விடுவேன் என்று சொன்னது போல, தோட்டக்காரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் சோர்ந்து போகின்ற நேரங்களிலே, விழுந்து போகின்ற நேரங்களிலே, விசுவாசம் கேள்விக்குறியாகி அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் தடுமாறியிருக்கிற நேரத்தில் எதையாவது ஒன்றை செய்து நம்மை எப்படியாவது ஸ்திரப்படுத்தி விட வேண்டும், எப்படியாவது நம்மை தூக்கி நிறுத்திவிட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகின்றவராக இருக்கின்றார். He wants to rise us up. எப்படியாவது மகனை எழும்பு, நீ எப்படியாவது மறுபடி ஓடு, மறுபடி என்னண்டே வா, நான் உன் மீது வைத்திருக்கிற திட்டங்கள் வீணாக போய்விடக்கூடாது என்று ஆண்டவர் நம்மிடத்தில் போராடுகிற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறார். நம்மை வெறுப்பவர் அல்ல, நாம் விழுந்து விட்டபடியினாலே, நாம் பாவம் செய்து விட்டபடியினாலே, கர்த்தருக்கு தூரமாய் போய்விட்டபடியினாலே, நீ வேண்டாம் என்று நம்மை அருவருக்கிறவர் அல்ல, மாறாக நம்ம கை தூக்கி விடுகின்றவராக இருக்கின்றார். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய மனிதனை நான் சந்தித்தேன். என் வாழ்க்கையிலே நான் மிகவும் கனம் செய்கின்ற, மிகவும் மதிக்கின்ற நபர்கள் அவர்கள் ஒருவர், என்னுடைய ஆசான். அவர்களில் நான் வெகு நேரம் பேசிக்கொண்டிருந்தேன், 2-3 மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தேன்.
யாரிடத்திலும் இப்படி பேசுவது கிடையாது. அன்றைக்கு அப்படி ஒரு சூழ்நிலை. எனவே அவர்களிடத்தில் நான் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது கடந்த காலங்களை திரும்பி பார்த்து அநேக காரியங்களை அவர்கள் சொன்னார்கள். ஒன்று, அவர்கள் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் வேலை பார்க்கும் பொழுது அவருக்கு மேன்மையாக இருந்தவர்கள் மிகவும் விசுவாசமாக இருந்தார். அந்த மேன்மையான மனிதன் மிகவும் நெருக்கப்படுற காலங்கள்லாம் அவருக்கு பக்கபலமாக இருந்து செருப்பாக இருந்து அவரை காப்பாற்றினார். 2 கைகளாலே ஏந்தி கொண்டார். அவர் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி பல பாடுகளை உண்மையாய் அவருக்கு இருந்தார். உலகமே எதிர்த்த பொழுது அவருக்கு பக்கபலமாக இருந்து காப்பாற்றினார். நான் அதை ஊற்றி கேட்டேன். அப்போது அவர் சொன்னார், அது உண்மைதான், நான் பக்கபலமாக இருந்தேங்கிறது உண்மை. அதுக்கு பிறகு ஒரு அற்பமான ஒரு சம்பவம், ஒரு சாதாரண சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தில் அவர் வேண்டாம் அப்படின்னாரு. நான் இல்லை, அவங்க என்னை அன்பாக கேட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக செய்வேன்னு செஞ்சேன். அதனால் அந்த விஷயத்திலேருந்து அவர் என்னை வெறுத்து விட்டார். என் முகத்தை கூட திரும்பியே பார்க்க மாட்டார். எனக்கு தீங்கு செய்தார், என்னை அழிக்க நினைத்தார் என்று அவர் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார். இந்த நபர் அவருக்கு ஒரு 999 இல்லைன்னா 9999 நன்மைகளை அவர் செய்திருப்பார். ஒரு அற்ப காரியம், அதனால் அவர் பாதிக்கப்பட போகிறதெல்லாம் கிடையாது. அவருக்கு பிடிக்காதவற்றை இவர் ஏதோ ஒரு அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணதுனால ஓகேன்ட்டார். அதனால் எனக்கு பிடிக்காதவன்ட்ட நீ இப்படி ஓகேன்னு சொல்லிட்டியா, எஸ்ன்னு சொல்லிட்டியான்னு சொல்லி அவர் செய்த அத்தனை நன்மைகளை மறந்து அந்த ஒரே ஒரு தவறை மாத்திரம் நினைத்து அதிலிருந்து முகத்திலே முடிக்கிறது கிடையாது. திரும்பி பார்த்தால் திரும்பிக் கொள்வான். இதுதான் மனிதன். அவனுக்கு எத்தனை நன்மைகளை செய்தாலும், மனிதனுக்கு எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் அதெல்லாம் நினைக்க மாட்டான். ஒரே ஒரு தவறு செய்து விட்டால் முகத்தை திருப்பி நீ அப்படி செய்தாய், அப்படி செய்தாய், எனக்கு விரோதமாய் வந்தாய் என்று சொல்லி அந்த மனிதன் கிறுக்கு பிடித்தவனாக மாறிவிடுவான், பித்து பிடித்தவனாக வெறுத்து விடுவான். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவருக்கு விரோதமாக எத்தனை முறை பாவம் செய்தாலும், அவரை நாம் எவ்வளவு துக்கப்படுத்தினாலும், அவர் என்னுடைய பிள்ளை இவன் என்று சொல்லி நினைத்து அதையெல்லாம் கிருபையாய் மன்னித்து நம்மை தேடி வந்து நம்மை தூக்கி விடுகின்ற தெய்வமாக இருக்கின்றார். கிருபையாய் நமக்கு இறங்குகின்றவராக இருக்கிறார். நாம் செய்த பாவங்கள் எத்தனை, ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தில் நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து முதுகு பின்னால் மறந்து மறுபடியும் கையை பிடித்து தூக்கிவிட்டு வா என்று சொல்லி நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அழைக்கின்றேன். அந்த யூதாஸ் இறந்துட்டார். இவர் தோமாயில் 10 பேருக்கும் ஆண்டு காட்சி அளிக்கிறார். அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிறைய அதிசயங்களை ஆண்டவர் செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். அந்த நேரத்தில் தோமா இல்லாதனால தோமா வந்து சொல்கிறாங்க, தோமா தெரியுமா, யூ நோ தேட் ஆண்டவர் உயிர்த்தெழுந்துட்டார், எங்கள்கிட்ட வந்துட்டார், எங்களுக்கு காட்சி அளிச்சிட்டார், என்ன சந்தோஷம் தெரியுமா. அவங்களாங்க குதூகலிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க 10 பேர். அவங்கெல்லாம் வேறு வேறு குடும்பத்தை சேர்ந்திருந்தாலும் ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக ஒரே குடும்பமாகி 3 வருஷம் இருந்தவங்க. அப்போ அவங்க பொய் சொல்லுவாங்களா? உண்மை தானே சொல்லுவாங்க. தோமாட்ட பொய் சொல்லி என்ன ஆக போகுது? ஆனால் தோமா சிறு பிள்ளைத்தனமாக அதை நம்பாதபடி பரியாசம் செய்வதை பார்க்குறோம். அவராவது உயிர்த்தெழுதா, செத்து போனதை நம்ம கண்ணால் பார்த்தோம். அவர் எப்படி உயிர்த்தெழ முடியும்? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அவர் வரட்டும், அவருடைய கையில் அந்த ஆணி அடித்த ஓட்டையில் விரலை போடுவேன், விழாவில் ஈட்டியால் குத்துனாங்களா அதுக்குள்ளே என் விரலை என் கையை விட்டு பார்ப்பேன், அப்போ தான் நான் நம்புவேன். தென் ஒன்லி ஐ வில் பிலீவ். என்ன ஒரு மடத்தனமாக, முட்டாள்தனமாக, மதீனமாக கர்த்தரோடு 3 வருடங்கள் கூடவே இருந்து அவர் செய்த அதிசயங்களை தான் பக்கத்திலிருந்து பார்த்தேன். அந்த தோமாவிற்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு தரக்குறைவான ஒரு சிந்தனை ஏற்பட்டது? ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் பேசினார்? நமக்கு அதை விளங்கி கொள்ளவே முடியல. 10 பேர் கூட நீங்கள் இத்தனை வருஷம் பிரயாணம் பண்ணியிருக்கிறீங்க, 3 வருஷம் பிரயாணம் பண்ணியிருக்கீங்க, அவங்கள பற்றி நல்லா தெரியும். அவங்க ஒரு காலம் பொய் சொல்ல போகிறதில்ல, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு தவறான பொய்யான காரியத்தை பரப்புவார்களா? அப்படியா, எனக்கும் காட்சி பார்க்க சந்தர்ப்பம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிலான்னு சொல்லணும். அதை விட்டு என்ன வார்த்தை, சிரித்து பரியாசம் செய்து நகைத்து அந்த விரலில் நான் ஓட்டையில் விடணும், இங்கே என் கையை போடணும், அப்போ தான் நம்புவேன்னு சொல்லிட்டு ஏதோ குற்றவாளியை கண்டுபிடிப்பது போல அந்த 10 பேரையும் குற்றம் சுமத்தி ஆண்டவரை குறித்து பரியாசம் செய்த ஒரு வேதனையான காட்சியை பார்க்கிறோம். தோமாவுடைய வாழ்க்கையில் அது ஒரு கருப்பு பக்கம் என்று சொல்லி நான் சொல்லுவேன். இட்ஸ் a black page of Thomas' life. அவருடைய வாழ்க்கையின் கருப்பு பக்கம் அதுதான். ஏனென்றால் ஆண்டவர் பக்கத்தில் இருந்திருப்பார், அவர் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பார். கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை பரியாசம் செய்வதற்கு என்ன இருக்குது? ஊழியக்காரர்களை பரியாசம் செய்வதற்கு என்ன இருக்கிறது? நம்முடைய தாய் தகப்பனை பரியாசம் செய்வதில் என்ன இருக்கிறது? நம்முடைய ஆசிரியர்களை பரியாசம் செய்வதில்
என்ன இருக்கிறது? நம்முடைய பாஸ்டர்ஸை நம்ம பரியாசம் செய்ய முடியுமா? அது நல்லதல்ல. கேலி செய்யலாம், கிண்டல் செய்யலாம். காலேஜில் படிக்கிற காலங்களில் மாணவர்களை பார்த்தா கேலி கிண்டல், அது அவங்களை ஹர்ட் பண்ணாமல் இருந்த வரைக்கும் ஒரே ஜாலி தான், சந்தோஷம்தான். அது தவறல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாலியாக சொல்லி ஏதாவது சொல்லி சிரிக்கிறது தவறல்ல. அதுதான் வாழ்க்கை. கிண்டல் செய்வது, நண்பர்களில் எப்படி பழகுவது, ஜோக் அடிப்பது. ஆனால் பெரியவர்களை, கடவுளுக்கு அடுத்தவர்களை ஆண்டவருக்கு அடுத்தாப்புல யாரெல்லாம் இருக்கா? பேரண்ட்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, பாஸ்டர்ஸ் இருக்காங்க. இவர்களை பரியாசம் செய்வது என்பது மிகவும் ஆபத்தானது. அது நமக்கு நல்லது அல்லவே அல்ல என்பதைத்தான் இந்த நாளிலே நான் குறிப்பிடும்படியாக விரும்புகிறேன். This is what I want to tell you. ஆண்டவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ பெரிய, அவனை ஒரு கால் நம்ம பரியாசம் செஞ்சிட வேண்டாம், கேள்வி கேட்டுற வேண்டாம், சொல்லி சிரிச்சிட வேண்டாம். அது நமக்கு நல்லதல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கடவுள்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும், டீச்சர்ஸ்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும், நம்ம பாஸ்டர்ஸ் எப்படி நடந்து கொள்ளணும், மரியாதையாக நடந்து கொள்ளணும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படி நடக்கணும், ஜாலியாக இருக்கணும். இதெல்லாம் நம்முடைய அனுபவத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். தோமா இப்படி முட்டாள்தனமாக பேசி ஆண்டவருடைய உள்ளத்தை காயப்படுத்தினார். ஏசப்பாவுடைய ஈட்டி ஏசப்பாவுடைய இதயத்தில் குத்துனாங்க. அதை விட அதிக வேதனையை இந்த தோமா தன் வார்த்தையினாலே ஏசப்பாவுடைய இதயத்தில் ஈட்டியாக்கி செலுத்தினார் என்று நாம் அறிய வருகிறோம். அதுக்காக ரொம்ப வேதனைப்படுறோம். we feel very sorry for our Lord. கூட இருந்தவனே இப்படி நம்பலைன்னா வெளியே இருக்கிறவன் எப்படி நம்புவான்? பரிசேயர் எப்படி அவருடைய உயிர்த்தெழுதல் நம்புவாங்க? சதுசேயர் எப்படி நம்புவாங்க? பிரதான ஆசாரியர் எப்படி நம்புவான் என்பது இந்த இடத்துல நாம் கேட்கின்ற கேள்விகள். அப்போ அவங்கெல்லாம் வெக்கப்பட்டிருப்பாங்க. 10 பேர் நம்ம போய் சொன்ன மாதிரி நினைச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோட போயிருப்பாங்க. தோமா ஹோஹோன்னு சொல்லி ஜெயித்தவன் மாதிரி போயிருப்பார். அந்த சம்பவம் அதோட முடியவில்லை. பாருங்கள் 26. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களோட கூட இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். 8 நாள் ஆகுது. இட் ஹஸ் டேக்கன் 8 days. ஆண்டவர் சைலண்ட்டாக இருக்கார். தோமா ஹான்னு சொல்லி சிரிச்சுட்டே இருந்திருப்பார். மிச்ச சீசர்லாம் கவலையாக இருந்திருப்பாங்க. என்னடா இவன் இப்படி சிரிச்சிட்டு இருக்கானுன்னு சொல்லிட்டு. சரி, 8வது நாள் எல்லாம் சேர்ந்துருக்காங்க. இந்த டைம் தோமாவும் உள்ளே இருக்கிறது முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் உள்ளே வரார். பூட்டிய வீட்டுக்குள்ளே உள்ளே வந்தார். உங்களுக்கு சமாதானம். ஒருவேளை ஏசப்பாட சீசலை பிடிக்க தேடிட்டு இருந்திருக்கலாம். இவங்க பயந்து போய் இருந்திருக்கலாம். அதனால் ஆண்டவர் சமாதானம் சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா அது தோமா இப்படி சிரிக்கானேன்னு சமாதானம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால் ஆண்டவர் சமாதானம்னு சொல்லி சொன்னாரான்னு சொல்லி தெரியல. பாருங்கள், இங்கே அவர்களுக்கு சமாதானம் தேவை என்பதை அறிந்து முதலாவது சமாதானம்னு சொல்லி சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் மிகவும் நீங்கள் கலங்கி போய் இந்த செய்தியை கேட்டுட்ருக்கலாம். மிகவும் நொறுங்கி போய் இந்த செய்தியை கேட்டுட்ருக்கலாம். முதலாவது ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை சமாதானம், உனக்கு சமாதான மகனே. மிகவும் நெருக்கமானவங்க இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கலாம், உயிருக்கு போராடிட்டு இருக்கலாம். அவங்க திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கலாம், படிப்பில் பிரச்சனை ஓடிட்டுருக்கலாம், வாலிப வயசின் பாவங்கள் உங்கள் பிள்ளைகள் சிக்கி தவித்து போதைக்கு அடிமையாகி மிகவும் நெருக்கத்தில் இருக்கலாம். பிள்ளைகள் நினைத்து கண்ணீரோடு இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு முதலாவது உங்கள்கிட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம். அவருக்கு தெரியும் நமக்கு தேவை முதலாவது சமாதானம் என்பதை. இந்த உலகத்தில் பணங்களை விட, தங்கத்தை விட, வெள்ளியை விட சமாதானம் தான் பெருசு. வித்தவுட் பீஸ் தெர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் லிவிங் இன் திஸ் வேர்ல்ட். அதனால் அவர் உங்களுக்கு இப்போ சமாதானம் சொல்கிறார். எவ்வளோ பிரச்சனை உங்களுக்குள்ள ஓடிட்டு இருந்தாலும் ஏசப்பா இன்னைக்கு சொல்கிறார், சமாதான மகனே, உனக்கு சமாதானம், உனக்கு மகிழ்ச்சி. இதுதான் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது பாடம். கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தாரார். பிரச்சனையில் நிம்மதி இல்லாமல் அங்கங்கே ஓடுறாங்க, கிறுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது, தூங்க முடியல, சாப்பிட முடியல, எதுவுமே செய்ய முடியல. ஏசப்பா வந்த உடனே அது பிரச்சனைலாம் இருக்குது. ஆனால் மனசில் ஒரு உலகம் தர முடியாத ஒரு தைரியம், சமாதானம் வருகிறது. இதுதான் முக்கியம். உங்களுக்கு சமாதானம். உடனே அவங்க எல்லாம் குதூகலிக்கிறாங்க. அங்கே முன்னவிட்டி நம்ம வாசிக்கிறோம், பூட்டிய வீட்டுக்குள்ளாக இயேசு வந்தார். வீட்டை பூட்டியிருக்கு, எப்படி உள்ள ஒருத்தர் வர முடியும்? யாரும் வர முடியாது. ஆனால் பூட்டிய வீட்டுக்குள்ளே அவர் வந்தார். கதவு அவரை தடுக்க முடியவில்லை, கேட் அவரை தடுக்க முடியல, ஜன்னல் அவரை தடுக்க முடியல, சுவர்களாலே அவரை தடுக்க முடியவில்லை. இயேசு உள்ளே வந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு ஒரு பூட்டும் இல்லை, கதவும் இல்லை.
ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பூட்டுகள் போட்டு உங்களை பூட்டி இருந்தாலும், எவ்வளவு உங்களை அடைத்து வைத்திருந்தாலும் ஒரு நிமிஷத்தில் உங்கள்கிட்ட வந்துடுவார். உங்களோட பேசுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுற எல்லா வேதனைகளையும் மாற்றுவார். This is what a very great lesson we learn. This is the greatest thing we learn. முதலாவது அதை நம்ம கற்றுக்கொள்வோம். ரெண்டாவதாக நான் காண்கிறோம் பிரியத்துக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய பேர் அதை நான் தடுத்துருவேன், இதை தடுத்துருவேன், உனக்கு இதை விட மாட்டேன், அதை கிடைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட பயங்காட்டிக்கிட்டு இருக்கலாம். என்ன ப்ரமோஷன் வந்தாலும் அவங்க அதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் நினைவு கூற வேண்டும், அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது ஆண்டவருக்கு. மனுஷனால் தேவன் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்களை தடை செய்யவே முடியாது. அவன் எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் சரி, கொம்பனாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையை தரும்னு நினைக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் அதெல்லாம் உடைச்சிட்டு வந்துடுவார், உடைச்சி போட்டுருவார். அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு அந்த ஆர்டரை கொடுப்பார், அந்த மேன்மையை கொடுப்பார், மகிமையை கொடுப்பார், உங்களை உயர்த்துவார். எவ்வளவோ பேர் உங்களை குறித்து துர்ச்செய்தியை பரப்பிக்கொண்டே இருந்தாலும் சரி, உங்களை ரொம்ப கேவலமானவர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாலும் சரி, இங்கே பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார், நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நெவர் பி அஃப்ரைட் ஆஃப் த பீப்புள். நான் உனக்கு வேலை கிடைக்க விட மாட்டேன், கல்யாணம் ஆக விட மாட்டேன், நீ வீடு கட்ட விட மாட்டேன், உனக்கு என்ன யார் உனக்கு என்ன பண்ணி நான் பார்த்துருவேன், தடுத்துருவேன்னு சொல்லி இப்போ மேன்மை பாராட்டலாம். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தாண்டி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் தேவன் உங்களுக்கு தர நினைக்கிற நன்மைகளை தடை செய்ய முடியாது. நோபடி இன் த வேர்ல்டு கேன் ஸ்டாப் த பிளெஸிங்ஸ் ஆஃப் தி ஆல்மைட்டி காட். அவர் திறக்கிற வாசலை ஒருவரும் பூட்ட முடியாது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரியத்துக்குள்ள இப்படியாக ஆண்டவர் உள்ளே வாரார். வந்து அவர் தோமாவை பார்த்து என்ன சொல்கிறார் பாருங்கள், 27. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பாரு, என் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். பாப்பா தோமா, எல்லாம் 10 பேர் சந்தோஷப்படுறாங்க. தோமா வாயடைச்சு போய் நிற்கிறார் ஆண்டவரை பார்த்த உடனே. அப்போ ஆண்டு சொல்கிறார், உன் விரலை கொண்டு வைப்பா, இந்த கையில் உள்ள ஓட்டையில் போடு, உன் கையை கொண்டா, என் இடுப்பில் விழாவில் குத்துனான்ல அதில் நீ போட்டுப்பாரு என்று அங்கே ஆண்டவர் தோமாவிடத்தில் சொல்லுகிறார். அவன் சொன்ன அதே வார்த்தையினாலே அதே மாதிரி பேசுகிறார். எவ்வளவு ஒரு பயங்கரம், எவ்வளவு தோமாவுக்கு வந்து அது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். தோமாவுக்கு அது மிகவும் கஷ்டமாக இருந்திருக்கும், மிகவும் வருத்தமாக இருந்திருக்கும். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவர் என்ன தோமா என்ன சொன்ன அந்த வார்த்தையாலே அவர் பிடித்தார் என்று நான் காண்கிறோம். நிறைய நேரங்களில் இந்த மாதிரி கேவலமாக பேசினவங்ககிட்ட ஆண்டவர் இப்படி தான் டீல் பண்ணுறாரு. அவங்க இது நடக்குமான்னு சொல்லி இப்படிலாம் செத்து போனாலும் எப்படி வருவார், இப்படி பண்ணுவாருன்னு சொல்லி நினச்சினா அவர் பேசினார். அதே தான் செய்ய வைக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையிலும் கூட இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேவலமாக பேசுனவங்க முன்னால் அதை நடக்க வைத்து ஆண்டவர் அவர்களை வெட்கப்படுத்துவார் என்பதற்கு இது ஒரு சரியான எடுத்துக்காட்டாக இருக்குது. இவனை உனக்கெல்லாம் வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் வேலை கிடைச்சி கம்பீரமாக நிற்பீங்க, அவங்க தலை குனிஞ்சு போயிடுவாங்க. நீலாம் ஊழியத்துக்கு வாரியா அப்படி சொல்லி சிரிச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் உங்களை மிகப்பெரிய ஊழியக்காரனை மாற்றிருப்பார், தலை குனிஞ்சு போயிருப்பாங்க. இதைத்தான் இந்த அருமையான நாளிலும் கூட நாம் கற்றுக்கொள்கிறோம். மக்கள் எதை சொல்லி அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி அருவருப்பாக பேசுனாங்களோ, கேவலமாக பேசுனாங்களோ, அந்த வார்த்தையை அப்படியே ஆண்டவர் கேட்டு அந்த காரியங்களை அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் செய்து அவங்க சொல்லி சிரிச்சது மாதிரியே நடக்க வைத்து ஆண்டவர் உங்களை அவங்க கண்ணு முன்னால் அப்படியே உயர்த்தி நிறுத்துவார். இது ஒரு சரியான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அந்த நேரத்தில் ஆண்டவர் கொந்தளிக்கிறார். என்ன தோமா அப்படியே சொன்ன, விரலை போட்டு விரலை கொண்ட கையில் போடு, கையை கொண்டா, இடுப்பில் போட்டுப்பாருன்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் தோமா என்ன செய்தார் பாருங்கள். தோமா அவருக்கு பிரதித்திரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றார். என் ஆண்டவரே என் தேவனே, மை காட் மை லார்ட். நொறுக்கப்படுகிறார் தோமா, உள்ளம் உடைக்கப்படுகிறார் தோமா. என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி கதறுகிறார். உண்மையா நான் கேவலமாய் பேசிவிட்டேன், உண்மையா நான் பரியாசம் செய்தேன், என் ஆண்டவரே என் தேவனே என்று அவர் கதறுகிறார். நொறுக்கப்பட்ட தோமா கண்களில் கண்ணீர் ஆராய் ஊற்றெடுக்க காலில் விழுந்து கதறுகிறார். என் ஆண்டவரே என் தேவனே என்று கண்ணீர் விட்டு கதறுகிறார். பிரியத்துக்குரியவர்களே, தோமா அந்த நாளில் உடைக்கப்பட்டவராக மாறுகிறார், மனம் திரும்புகிறார். அதனால தான் அவர் பிற்காடு அவர் இந்தியாவுக்கு அவர் மிஷினரியாக வருகிறார்.
ஆற்றில் குளித்து கொண்டிருந்த உயர் ஜாதியரை பார்த்து இயேசுதான் தெய்வம் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தண்ணீரை நாங்கள் மேலே போடுவோம், அந்த தண்ணீர் அப்படியே நின்றால் உன் கடவுள் தான் உண்மையான கடவுள் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்கிறாங்க. சவாலை தோமா ஏற்றுக்கொள்கிறார். அவங்க தண்ணீரை மேலே போடுறாங்க. தோமா ஜெபிக்கின்றார். அந்த தண்ணீர் அப்படியே நின்று போகிறது. அது அப்படியே நிற்கிது கீழே, அந்த துளிகளை அப்படியே நிற்கிது, கீழே விழலை. ஏராளமான உயர் ஜாதியினர் அந்த நாளில் இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அது பிறகு இறுதியில் அவர் சென்ட் தாமஸ் மவுண்டன் சொல்லப்படுகிற பரங்கி மலையில் அவர் தங்கியிருந்து ஊழியத்தை செய்தார். அப்பொழுது அவரை ஈட்டினாலே குத்தி கொலை செய்தார்கள். அப்போது கூட அவர் சந்தோஷம் அதை ஏற்றுக்கொண்டார். என் ஆண்டவருக்காக இதை கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேனா என்று மிக்க மகிழ்ச்சியாக இவர் மரித்தார். காரணம் என்ன? அந்த ஒரு வார்த்தை, என் ஆண்டவரே, என் தேவனே, என்னுடைய ஆண்டவர், என் தேவனை, என் ஆண்டவரே என்றவர் காதறினார். அந்த நாளிலிருந்து தோமா பின்வாங்கவே இல்லை. தான் செய்த தவறுக்கு பாவத்திற்கு பரிகாரம் தேடி அவர் மிகவும் ஒரு வல்லமையான ஊழியக்காரராய் மாறினாராம். தவறு செய்வது என்பது இயற்கை தான், இடறி விழுவது என்பது இயற்கை தான். பிறகு எழும்பி நின்று ஆண்டவருக்காக சாதிக்க வேண்டும், கடைசி வரைக்கும் நிற்க வேண்டும். அதைத்தான் தோமாவுடைய வாழ்க்கையில் காண்கிறோம். இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா ஆண்டவர் ஏன் விழுந்து போனவர்களை தேடி வருகிறார் என்று சொல்லி? அவர் உங்களையும் தேடி வருகிறார், உங்களையும் எடுத்து நிறுத்துவார். பலகீனமான பாண்டமாகிய தோமாவை இந்திய நாட்டிற்கே ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கைக்கும் அப்படியே அவர் செய்வார் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லவே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் சொன்னார், நீ கண்டு விசுவாசித்தாய் தோமா, காணாமல் விசுவாசியாதவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி. கண்களுக்கு முன்பு விசுவாசிக்க ஒன்றுமே இல்லாவிட்டாலும் கூட நம் ஆண்டவரை விசுவாசிப்போம். அப்பொழுது நாம் தோமாவை விட நாம் இன்னும் அதிகமாய் பாக்கியவான்களாக இருப்போம். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? எல்லாரும் நான் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவை, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட நம்முடைய சத்தியத்தை கேட்டோம்ப்பா. சந்தோஷப்படுகிறோம் ஐயா, மகிழ்ச்சி அடைகிறோம் ஐயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே நீ நல்லவர், ஆண்டவரே நீ வல்லவர், ஆண்டவரே நீர் வாக்கு மாறாதவர், ஆண்டவரே நீர் போதுமானவர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி, உம்முடைய வழிநடத்தலுக்காக நன்றி ஐயா. தோமாவுடைய வாழ்க்கையில் அவருடைய அவிசுவாசத்தையும் அவருடைய பரியாசத்தையும் கர்த்தர் கேட்டு தேடி வந்து அவருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தீங்களே. அதன் மூலமாக தோமா நொறுக்கப்பட்டார் ஐயா. என் ஆண்டவரை, என் தேவன் என்று கதறினார். இறுதியிலே அவர் மூலமாக எத்தனையோ ஆயிரம் இந்தியர்கள் செய்யப்பட்டார்கள் என்று கேள்விப்பட்டுமை துதிக்கின்றோம். ஆண்டவர் இந்த நாளிலே தகப்பனை யாரெல்லாம் பலகீனமான பாண்டங்களாக இருக்காங்களோ அவர்களை நேசிக்கிறேன், விழுந்து போனவர்களை நேசிக்கிறேன், தேடியவர்கள் சோர்ந்து போகிற நேரங்களில் எங்களை பலப்படுத்துகிறேன். நன்றி அப்பா. இயேசுவே, இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா, பலகீனப்பட்டுகிற பிள்ளைகளுக்காக, வியாதிப்பட்டுகிற பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை, வியாதி அவர்களை விட்டு நீர் விலக்கி தகப்பனே அவர்களுக்கு நீர் சமாதானத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து வாழ வைப்பீராக, பழைய பலனை கொடுப்பீராக. இந்த வியாதி அங்கு கொண்டு போய் விடுமோ, இங்கு கொண்டு போய் விடுமோ என்று யாரெல்லாம் கலங்கி போய் நிற்கிறார்களோ ராஜா, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை மெய்யாவே செய்யுங்க ஐயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கே இப்பொழுதே சமாதானத்தை தந்து ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் எப்படியாவது ஆண்டவரை விடுவித்து மறுபடி பழைய நிலைமையில் கொண்டு போய் நிறுத்துவீராக. பானபாத்திரக்காரனை பழைய நிலையில் கொண்டு போய் விட்டது போல பழைய பலனை அவர்களுக்கு தாரும். நோய் கிருமிகள் பரவாதபடி, நோய் தொற்று பரவாதபடி ஆண்டவரே அவைகளது கிருமிகள் எல்லாம் மறைந்து போகட்டும். அந்த புண்கள் அப்படியே மறைந்து போகட்டும். ஆண்டவரே, அந்த சுகர் அப்படியே மறைந்து போகட்டும். ஆண்டவரே, யூரியா நார்மல் ஆகட்டும், கிரியாட்டி நார்மல் ஆகட்டும். புது கிட்னிகளை மாற்றுங்கப்பா. ஆண்டவரை, புது கிட்னிகளை தாருங்க, பொறுத்துங்கப்பா. உடைய பிள்ளைகளுடைய கட்டிகளை மறைய பண்ணுங்க, காக்காய் வெளிப்புகளை மறைய பண்ணுங்க. வாதம், பக்கவாதம், முடக்குவாதங்களை மாற்றுங்க தகப்பனே. உடைய பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மனம் இறங்குங்க. நீங்கள் அப்படி செய்ய போய் அன்பிற்காக நமக்கு சோத்திரம், கிருபைக்குள்ளே ஒழித்து வைத்துக் கொள்ளுங்க, இரக்கத்துக்குள்ளே ஒழித்து வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். பணம் நெருக்கடியில் தவிக்கிற பிள்ளைகள், வேலை இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகள், பிஸ்னஸை இழந்து போன பிள்ளைகள், கோடிகளை இழந்து போனவர் தெருவில் இருப்பவர்களுக்காக கண்ணீரோடு மன்றாடுகிறோம். யோபுக்கு ரெட்டிப்பாய் திருப்ப கொடுத்தது போல் அவர்களையும் தூக்கி நிறுத்துங்கப்பா. ரெட்டிப்பாய் கொடுங்க. வருமானத்துக்கான வழிகளை எப்படியாவது நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க. இன்றைக்கு இப்பொழுது வருமானத்துக்கான ஒரு வழிகளை ஏற்படுத்தியே தர வேணும். நிரந்தரமான வாய்ப்பை தாரும். வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி, இடுப்பு எலும்புகள் நொறுங்கி விடாதபடி தகப்பனே, கால்கள் கையில் உடைந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. எஸ்அப்பா, நம்முடைய பிள்ளைகள் 2 கையெல்லாம் தாங்கிக் கொள்ளுங்க. வாலிபத்தின் பாவங்கள், போதை, அடிமைத்தனங்கள்,
மொபைல் அடிமைத்தனங்கள், பைக் அடிமைத்தனங்கள், பெற்றோர்களை எதிர்த்து தானாக முடிவெடுக்க நினைக்கிற வாலிபர்களை சந்திங்க, ரட்சிங்க, பெற்றோருடைய கண்ணீருக்கு பதில் கொடுங்க. என்னால் கூட என்ன நிலைமையில் பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களை ஆசீர்வதிங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளை, இந்திய தாய் திருநாட்டை அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து ஊழியக்காரர்களையும், அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தேவ கிருபைகளை ஒழித்து வைங்க. ஆண்டவரை தோத்திரம் அடைக்கலான்குரிய முதலிடத்தில் சேர அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்யமில்லாத பிரசன்னம் நம் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதா. ஹல்லேலூயா. God bless you.